அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கான, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதன் அடிப்படையில் இப்போ 2025 ஆண்டிற்கான புதிய வேலை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த 2299 வேகன்சியுமே 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல ஒவ்வொரு மாவட்ட வரையா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, ஸோ அதை பற்றின முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் பார்க்க போகிறோம். அடுத்ததான் இதற்கான சம்பளம், ஏன்னா இதை பார்த்து தான் நிறைய பேர் அப்ளைவோ பண்ணுவாங்க. இதற்கான சம்பளம் எவ்வளோ கிடைக்க போகுது, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டோட அலவன்சஸ் படிக்காசுகள் எல்லாம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கறது, ஸோ அதை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்துதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, அதற்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை பற்றின முழுமையான தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததா ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள 38 மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த மாவட்டத்தை நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நம்ம சூஸ் பண்ணா இந்த வேலை வாய்ப்பு நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகிறது, ஸோ அதற்கான அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் ஆர்கனைசேஷன், இந்த வேலைவாய்ப்பானது நமக்கு எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன போஸ்டிங்காக நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்துதான் இந்த வேகன்சிக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அடுத்துதான் குவாலிஃபிகேஷன். மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நம்ம 5ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அது தொடர்ந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்த்தீங்கன்னாக்க 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்துதான் சேலரி. இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்த சம்பளம் சொன்னோம் இல்லையா, 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இருக்கான சம்பளம் சேலரி இருக்குன்னு சொன்னேன். இது பர் மந்த் சேலரி மட்டும் தான் கிடைக்கும். அடுத்ததான் இது இல்லாம போக போக உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ்மே எல்லாமே உங்களுக்குமே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா?
அடுத்ததா ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துல எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா ப்ரிப்பரேஷனா வந்து நீங்க இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா வந்து நிறைய பேருக்கு இருக்க சந்தேகமே இந்த செலக்ஷன் ப்ராசஸ் சொல்றாங்களே அது வந்து எப்படி இருக்கும்? ஸோ அதுல வந்து நம்ம செலக்ட் ஆகுவோமா ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த செலக்ஷன் ப்ராசஸ் எத்தனை செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்ததான் வந்து ஹெல்த் சர்டிபிகேட் வேணும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நடக்கும். அது எப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோட தொடர்ச்சி சொல்றேன். சரிங்களா? அடுத்ததான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் சரிங்களா, எந்த டேட்ல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதி, அதாவது பாத்தீங்கன்னா 25 டு 30ஆம் தேதிக்குள்ள எந்த தேதியில் வேணும்னாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்தா வந்து அப்ளை பண்றது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மே மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20, 25க்குள்ள, அதான் கரெக்டா நம்ம அப்ளை பண்றதுக்கு ஒரு 25ல இருந்து 30 நாள் தான் டைம் கொடுப்பாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து பாத்துக்கலாம். அடுத்ததா வந்து ஆர்கனைசேஷன், இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு அபிஷியலா கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய் துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா cra.tn.gov.in, இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்லயும் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்ததா www.tnpsc.gov.in, இது இன்னொரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்ததான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியும். சோ இங்க தெளிவா பார்த்துட்டே இருக்கீங்க நீங்களும். ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் 305, மதுரை 155, திருவள்ளூர் 151, ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத செக் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா வந்து எந்தெந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஆதி திராவிடர் அருந்ததியார், இந்த எஸ்சி விண்டோ க்ளோசிங், இந்த கம்யூனிட்டியில வரவங்க வந்து எம்பிசி, பிசி முஸ்லீம், இந்த இதுல வரவங்க 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கம்யூனிட்டியில வரவங்க 21 வயசுல இருந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்பளம் ஆல்ரெடி நம்ம மேலேயே சேலரி பார்த்தாச்சு. 11,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததான் வந்து இதுதான் நம்ம ஆல்ரெடி மெயினா பார்த்தாச்சு. கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த 3 விதமான செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெல்த் சர்டிபிகேட் ஓகேங்களா. ஸோ இது மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்டிபிகேட் வச்சிருக்கணும் நீங்க. மெயினா நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு எவ்வளவு மார்க் போடுவாங்கன்றது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு 10 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு 10 மார்க் வச்சிருப்பாங்க. அடுத்தது தமிழ்ல எழுதவும் படிக்கவும், அதாவது நீங்க எக்ஸாம் அட்டன் பண்றீங்களா அந்த எக்ஸாமுக்கு தான் 40 மார்க். அடுத்ததா பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு அது 25 மார்க். இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க், டோட்டலா 100 மார்க். இந்த 100 மார்க்ல யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ, கட் ஆஃப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து போகும். ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து வீடியோல பாக்குறது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்குமே அடுத்தடுத்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளேயே அப்ளை பண்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நானே அப்ளை பண்ற வீடியோஸும் கொடுத்துருவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்குமே நான் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ச்சி பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.